Good morning, third standard students. Welcome back to English class. I hope you saw the last two videos and understood the lesson and poem that I taught you. Now let us continue the book back exercises. As I discuss, listen to them carefully, and once you get your textbook, you can write down neatly in your textbook. Okay, children? Turn to page number 74, third standard children. Look at the words below in red. There are certain things red in color. We are going to see about them. It is a flower. It is pink flower. இது ஒரு பூ. என்ன கலர் பூமா? It is a pink flower. Redல என்ன இருக்கு? P-I-N-K, pink. Okay? Mandriya is a girl. Mandriya is a clever girl. Mandriya is a girl னா இவ ஒரு பொண்ணு. அவள் ஒரு கிளவர் கேர்ள். இங்கே கிளவரை ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ரித்திக் இஸ் அ பாய். ரித்திக்ன்றவன் ஒரு பாய். ரித்திக் இஸ் அ டால் பாய். அவன் எப்படி இருக்கான்? டாலாக இருக்கான். TALL டாலை ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் பிங்க், கிளவர் அண்ட் டால்? இந்த மூணுத்துலேயுமே பிங்க், கிளவர், டாலை ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதோட வேலைகள் என்ன? த வேர்ட் பிங்க் tells us more about the flower. ஃபஸ்ட்டு வந்து திஸ் இஸ் அ ஃப்ளவர்னு சொன்னோம். இட் இஸ் அ பிங்க் ஃப்ளவர்னும் போது அந்த ஃப்ளவரை பற்றி இன்னும் டீட்டெயில் கொடுக்குறோம். பிங்க் கலர் ஃப்ளவர்னு இன்னும் டீட்டெயில் பண்ணுறோம் இல்லையா? இட் டிஸ்கிரைப்ஸ் மோர் அபவுட் த ஃப்ளவர். அதே மாதிரி தான் த வேர்ட் கிளவர் டெல்ஸ் us மோர் அபவுட் த கேர்ள் மண்ட்ரியா. இந்த பொண்ணு மண்ட்ரியான்னு சொல்லிட்டோம். அண்ட் ஷீ இஸ் அ கிளவர் கேர்ள்னு வி ஆர் டிஸ்கிரைபிங் த கேர்ள் மோர். ஸோ திஸ் இஸ் த describing word used here to describe the girl Mandriya. The word tall tells us more about the boy Hrithik. Hrithik வந்து ஒரு பாய்னு தெரியும். அவன் டால்னு சொல்லும்போது அவன் உயரமானவங்கிறத இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? பிங்க், கிளவர், டால், all these describes more about the flower Mandriya and Hrithik. The words that tell more about the naming words are called describing words. ஓகே, நேமிங் வேர்ட்ஸ்னால் நவுன்மா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதை பற்றி இன்னும் டிஸ்கிரைப் பண்ணுற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கால்ட் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ். இந்த டேர்மும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தேர் ஆல்சோ கால்ட் அட்ஜெக்டிவ்ஸ். நவுன்ஸை எதெல்லாம் இதை மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுதோ, நேமிங் வேர்ட்ஸை எதெல்லாம் இப்படி டிஸ்கிரைப் பண்ணுதோ, தே ஆர் கால்ட் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே சில்ட்ரன், you can find the describing words by asking how is the dash. ஏதாவது ஒரு டிஸ்கிரைபிங் வேர்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஹவுன்னு ஆரம்பித்து கொஷின் கேட்டோம்னா தெரிஞ்சுக்கலாம். எப்படி? டிக் த பெஸ்ட் டிஸ்கிரைபிங் வேர்ட் ஃபார் த பிக்சர். see the first picture. how is the light அப்படின்னு கேட்கும்போது அந்த லைட்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரிய வரும். bright, the light is bright, நல்லா பிரகாசமாக இருக்குது. பிரைட்டை டிக் பண்ணணும். how is the man? இந்த ஆள் எப்படி இருக்கான்? the man is thin. howன்னு கேட்கும்போது அந்த மேனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணோம். he is thinன்னு. how is the rock? இந்த கல் எப்படி இருக்குது? the rock is hard. நல்லா ஹார்டாக இருக்குது, கடுமையாக இருக்குது. ஸோ ஹவுன்னு கேட்குறதுனால இந்த மூணு நேமிங் வேர்டு, பல்பு ஆர் லைட்டு, மேனு, ராக், இந்த மூணு நேமிங் வேர்டை பற்றின டிஸ்கிரைபிங் வேர்டால் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். the light is bright, the man is thin, the rock is hard. இதில் லைட்டு, மேனு, ராக்கெல்லாம் நவுன் ஆர் நேமிங் வேர்ட்ஸ். பிரைட், தின், ஹார்டெல்லாம் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ் which describes the noun or naming words. Okay children, clear? Next page number 75 also you have the describing words. You have to tick the correct describing word. You can see a girl with an umbrella. How is the climate? Is it cloudy, windy, snowy? எப்படி இருக்கு? It is windy. நல்லா காத்தடிக்குது, நல்லா இழுக்குது அவளை. அம்பரலாலாம் மடங்கிடுச்சு. ஸோ யூ ஹாவ் டு டிக் windy, WINDY, windy. Next you have a tree. How is the tree? Is it green, little, barren? Green, பச்சை பசேல்னு இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு டிக் green. How is the clown or joker? Angry, sad, funny. இந்த மூணுத்தில் அவன் எப்படிமா இருக்கான்? ஃபன்னியாக இருக்கான். பார்க்க சிரிப்பு வரா மாதிரி இருக்கிறதால யூ ஹாவ் டு டிக் FUNNY, funny. ஓகே,
Next you have look at the picture and tick the suitable describing sentence. இதுலயே எது கரெக்டான describing sentence னு பார்த்து you have to tick. Pritinga has a green bag. Pritinga has a yellow bag. Pritinga has a blue bag. She is Pritinga, and what is the color of the bag she is carrying? It is blue. So Pritinga has a blue bag. Tick பண்ணனும். He is a weak and thin man. He is a strong and bold man. He is a dull and lazy man. உன்னை பார்க்கும்போதே தெரியுது he is strong and bold. So you have to tick option B. Millet porridge is a junk food. Millet porridge is a nutritious food. Millet porridge is a modern food. இது மூணுத்துல எது கரெக்ட்? Millet porridgeனா சிறுதானிய கஞ்சி. அது ஜங்க் ஃபுட்டு கிடையாது. இட்ஸ் அ நியூட்ரிஷியஸ் ஃபுட், சத்தான ஆகாரம். மாடர்ன் ஃபுட்டும் கிடையாது, பாரம்பரிய உணவு, ட்ரெடிஷ்னல் ஆகாரம், ட்ரெடிஷ்னல் ஃபுட். ஸோ யூ ஹாவ் டு டிக் திஸ் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஆப்ஷன். ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வி சி த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் இன் ரெட் இல்லையா? க்ரீன் பேக்கில் பேக்கை க்ரீன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம், எல்லோ பேக்கில் பேக்கை எல்லோன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம், ப்ளூ பேக்கில் பேக்கை ப்ளூன்னு டிஸ்கிரைப் பண்ணோம். வீக் அண்ட் தின்னு யாரை டிஸ்கிரைப் பண்ணுறோம்? மேனுங்கிற நேமிங் வேர்டை டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸ்ட்ராங் அண்ட் போல்ட்னு ஒரு மேனை தான் டிஸ்கிரைப் பண்ணுறோம். டல் அண்ட் லேசி ஆல்சோ டிஸ்கிரைப்ஸ் த மேன். ஆல் தீஸ் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் அட்ஜெக்டிவ்ஸ். இங்கே ஃபுட்டை என்னெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறோம்? ஜங்க், நியூட்ரிஷியஸ், மாடர்ன். ஆல் தீஸ் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ் and the naming words are bag, man and foot. Okay? Next you have to turn to page number 78 ma. Match the following pictures with the words. Okay, it's very easy. You can see a sweater, a blanket, a hat and a socks. அதோடைய வேர்ட்ஸ் மேலே கொடுத்துருக்கு. யூ ஹாவ் டு சிம்ப்ளி மேட்ச். சாக்ஸை சாக்ஸோட, ஹேட்டை தொப்பியோட, ஸ்வெட்டரை ஸ்வெட்டரோட, பிளாங்கெட் போர்வையோட. அண்ட் பை ஹார்ட் தீஸ் ஸ்பெல்லிங்ஸ் ஆல்சோ. Choose the correct word to complete the sentence. You have to choose the right word and complete. The girls shivered due to the cold. இல்லையா? அந்த பெண்கள் வந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸும் ஸ்டோரியில் ரொம்ப கோல்டாக இருக்கவே குளிர்ச்சி அவங்களுக்கு தூக்கி போட்டது. They found their socks and hat in the hole. எலி அவங்களோட சாக்ஸையும் ஹேட்டையும் எங்கேம்மா ஒழிச்சு வச்சுருந்தது? ஹோல், HOLE, ஒரு ஓட்டைக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்து, கபோர்டு கிடையாது, ஹோல் எடுத்து எழுதணும். They felt numb in their feet. ரொம்ப குளிர ஆரம்பித்த உடனே காலெல்லாம் என்ன ஆச்சு அவங்களுக்கு? நம்ப ஆயிடுச்சு, ரத்தம் பாயாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டீத்தா ஃபீட்டான போது கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஃபீட். ஓகே சில்ட்ரன், there is a small interesting activity here which you can do and send me. Let me see how many of you are going to do it. You have to take a white chart and 3 மரம், 3 trees வரையணுமா. Paint the first tree brown with no leaves. முதல் மரம் வந்து இலை இன்னும் விடலை, காஞ்சிருக்கு, ப்ரௌனாக அடிக்கணும். Paint the second tree with a lot of leaves. செகண்ட் ட்ரீயை நிறைய மரம் வந்து நிறைய இலை இருக்கா மாதிரி அடிக்கணும். தேர்ட் ட்ரீ வித் yellow leaves and full of pink flowers. இந்த மாதிரி yellow leavesம் pink flowersம் இருக்கா மாதிரி. Cut the colored trees one by one. Stick it and name the seasons. தனித்தனியாக கட் பண்ணி இங்கே ஒட்டி என்ன சீசன், ஸ்ப்ரிங்கா, வின்டரா, ரெய்னியா, சம்மரான சீசனை எழுத சொல்கிறாங்க. இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி. டூ இட், டேக் அ பிக்சர் அண்ட் சென்ட் மீ சில்ட்ரன். Next you have the big picture. There is a big picture which you have to study and answer the questions given below. How is the boy with blue shirt? Blue shirt boy எப்படிமா இருக்கான்? The boy is tall. அவங்களே கொடுத்துட்டாங்க ஆன்சர். How is the boy with red shirt? Red shirt boy இவனை கம்பேர் பண்ண the boy is short ன்னு எழுதலாம். இங்கே boy is the naming word, short is the describing word or adjective. How is the watermelon? Watermelon என்ன பண்ணுது? சீசாவில் உட்காந்துருக்கு, எப்படி இருக்குது? It is big இல்லையா? So big is the describing word or adjective and watermelon is the noun. How is the banana? It is yellow. Yellow கலராக இருக்கும் இல்லையா? So yellow is the adjective or describing word and it describes the noun banana. How is the balloon vendor? பலூன் விற்கிறவன் எப்படி இருக்கான்? தின்னாக இருக்கான், ஒல்லியாக இருக்கான். ஸோ he is thin. He is thin. பலூன் வெண்டருங்கிறவர் நவுனு, தின்னுங்கிறது describing word or adjective. The balloon vendor is thin. How is the ice vendor? ஐஸ்கிரீம் விற்கிறவன் எப்படி இருக்கான் பாருங்கள், நல்ல ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கான் இல்லையா? ஸோ என்ன எழுதலாம்?
He is strong. Ice vendorங்கிறது இங்கே noun or naming word. And அவனை நம்ம எப்படி describe பண்ணுறோம்? Strongனு describe பண்ணுறோம். How is the dog? The dog is thin. இதில் வர நாய் எப்படிமா இருக்குது? தின்னா ஒல்லியாக இருக்குது. But how is the man who is holding the dog? He is fat. இல்லையா? So how is the dog? The dog is thin. Thin தான் describing word. Dog தான் noun or naming word. How is the man with the dog? He is fat. குண்டா இருக்கான். Fat தான் இங்கே describing word. Dog, man எல்லாம் தான் noun or naming word. How is the ball? The ball is round. இங்கே பாரு, he is having a ball இல்லையா, அது ரவுண்டாக இருக்குது. ஸோ அதான் எழுதியிருக்கோம். Ball is the noun, round is the describing word. How is the bat? The bat is small. The bat எப்படி இருக்குது? ரொம்ப குட்டியாக இருக்குது. So it is small. Small is the describing word for the noun bat. Okay children? Page number 80 you have tick the pictures related to summer. It's very easy. Summer we will drink watermelon juice, we will wear sunglasses, we will drink tender coconut water. So these are the correct pictures that we have to tick. Sweater and socks we use only during cold and winter season. அது tick பண்ண கூடாது. Match the picture with the season. Pictures கொடுத்துட்டாங்க, எந்தெந்த சீசனோடன்னு பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணணுமா. First one is a raincoat, then you have a sweater, then you have buttermilk, more. Raincoat during a rainy season you will wear, so match. Summer seasonல நிறைய மோர் குடிப்போம், so you can match. Winter seasonல நிறைய இந்த sweater போட்டுப்போம், so you can match. Okay, raincoat, sweater, buttermilk matching with summer, rainy and winter. Next, recite the poem Welcoming Spring with intonation. Welcoming Spring poem-ஐ கரெக்டாக நம்ம படிக்க கற்றுக்கணும். படித்து மெமரைஸ் பண்ணி அனுப்புங்க. Circle the odd word. இதில் இருக்க odd word-ஐ circle பண்ணணும். Horse, dance, storm, born. இதில் odd word is dance. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே OR sound இருக்கு பார். OR. டான்ஸில் மட்டும் இல்லை. So the dance is the odd one out. Jaw, flaw, law. You have AW sound, A sound in all these three. In plow you don't have, that is the odd one. Fall, hill, call, ball. You have all sound in these three words, but in hill you don't have, that is the odd one. Shoe, store, shore, score. Here you have OR sound, ORE sound in all these three words. In shoe you don't have, so that is the odd one out. Circle the word that completes each sentence. This is a red shirt. So shirt தான் noun, redங்கிறது அதோட describing word or adjective. அதை இங்கே எழுதணும். It is a wild animal. Tiger என்னமா domestic கிடையாது, wild animal. So wild is the describing word or adjective. Animal is the noun or naming word. So you have to write like this. Next you have look at the pictures and tick the suitable describing sentences. இதுலேயும் we are going to find the describing sentences. He is an active boy. ஆக்டிவாக இருக்கானா? இல்லை. He is a lazy boy. ஆமாம், சோம்பேறியாக உட்காந்துருக்கான். He is a naughty boyயும் இல்லை. So he is a lazy boy-ஐ tick பண்ணணும். That is the right sentence. Look at this dog. It is a black dog? No. It is a white dog? No. It is a brown dog? Yes. You have to tick the brown dog. ஸோ இது ரெண்டும் தான் இதுக்கு ஆப்ஷன். ரெண்டுத்துலேயுமே பாய், இதில் பாய் வந்து நவுனு, லேசி வந்து ஒரு டிஸ்கிரைபிங் வேர்ட், ஆக்டிவ் நாட்டியும் டிஸ்கிரைபிங் வேர்ட். இதில் டாக் நவுனு, பிளாக், ஒயிட், ப்ரௌன் எல்லாம் டிஸ்கிரைபிங் வேர்ட் ஆர் adjectives. Okay, so children, we have completed all the book exercises with this. Do it neatly in your textbook once you receive it in pencil. Poem by heart படிச்சு voice note அனுப்புங்கம்மா. Listen to the video and follow all my instructions. Take care children. Thank you. Bye.